ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். கர்த்தர் உயிர்த்தெழுந்த பண்டிகைக்கு பின் வருகின்ற 4ஆம் ஞாயிற்றுக்கிழமை ஆகிய நாளுக்காய் கொடுக்கப்பட்டுள்ள தியான பகுதி யோவான் நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலிருந்து 33ஆம் வசனம் வரை அடங்கியுள்ள திருமறை பகுதி. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள். இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும். அது இப்பொழுது வந்திருக்கிறது. ஆனாலும் நான் தனித்திரேன், பிதா என்னுடனே கூட இருக்கிறார். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். புதிய மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையில நன்றி இதயத்தோடு உடைய ஆலய பிரகாரங்களிலே நாங்கள் வந்து நிற்க ஆராதிக்க தந்தை நல்ல நேரத்திற்காக ஆராதனை வேலைக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளில் எங்களுக்கு ஆசீர்வதித்து எடுத்து தாரும். இந்த நாளில் எங்களுக்கு என்று முன்குறித்திருக்கிற வார்த்தைகளை கொண்டு எங்களை போதித்தருளும். இந்த கரங்களில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும் வழி நடத்தும் ஆசீர்வதியும். அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவருக்குள் பிரியமான திருச்சபையினர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரினாலே அனைவரையும் வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். 2026ஆம் வருடத்தின் 4 மாதங்களை நாம் கடந்து 5வது மாதத்தின் 3வது நாளிலே இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையில நம்முடைய ஆலயத்தில் வந்து அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இந்த புதிய மாதத்திலேயும் அவருடைய வழிநடத்தலின்படி, அவருடைய தீர்மானங்களின்படியாக, இந்த சித்தத்தின்படியாக உங்களை வழிநடத்தவும் பாதுகாக்கவும் கையின் காரியங்களை வாய்க்க செய்து ஆசீர்வதிக்கவும் உங்களுடைய திருப்பெயராலே வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். புதிய மாதம் மே மாதத்திற்குரிய வாக்குத்தத்த வார்த்தைகளாக நமக்கு தரப்பட்டிருந்த வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எரேமியா தீர்க்கனை கொண்டு பாபிலோன் சிறையிருப்பில் இருந்த இஸ்ரவேல் மக்களுக்கு கடவுள் சொன்ன வார்த்தைகள். ஒரு சிறை இருப்பில, கடின பாடுகளின் மத்தியில, அடிமைத்தனத்தின் மத்தியில வாழ்ந்து கொண்டிருந்த இஸ்ரவேல் மக்களுக்கு கடவுள் தீர்க்கதரிசி மூலமாய் தந்த இந்த வாக்குத்தத்த வசனம், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு
நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடவுளுக்கும் மனிதனுக்குமான அந்த உறவை பலப்படுத்துகிற, அந்த உறவை உறுதிப்படுத்துகிற ஒரு அழகான வார்த்தை. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்களை குறித்து நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். நம்முடைய விருப்பங்களையும் அவர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். அவருடைய சித்தத்தையும் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுகிற ஆண்டவராக இருக்கிறார். ஆனால் ஒருவேளை மனிதர்களாக நமக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை, பல நேரங்களில் நாம் எதிர்பார்க்கிறது நடக்கிறது இல்லை, நாம் நினைக்கிறது நடக்கிறது இல்லை. ஆண்டவர் நமக்கு என்று எதை நினைக்கிறாரோ, ஆண்டவர் எதை நமக்கு என்று முன்குறித்திருக்கிறாரோ அவைகளை அவர் தருகிறவராக. ஆனால் வசனத்தை முடிக்கிற போது மிக அழகாக முடிக்கின்றார். அவருடைய நினைவுகளின்படி அவர் நமக்கு அருளுகிறவராக இருந்தாலும் அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஆண்டவர் நம்மை குறித்து நினைக்கிற நினைவுகள், ஆண்டவருடைய நினைவிலே நாம் இருக்கிறோம் என்று சொல்லுகிற போது அது சமாதானத்துக்கு ஏதுவானதாகவே இருக்கிறது. அடிக்கடி சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஆண்டவர் நல்லவர், நல்லதே செய்வார். தாவீதுடைய வாழ்க்கையில அவன் பெற்றுக்கொண்ட ஒரு பெரிய அனுபவம் அதுதான். சங்கீதம் முழுவதுமாக அவன் எழுதுகிற காரியம் அதுதான். கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. நான் உங்களை குறித்து நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். புதிய மாதம் உங்களுக்கு ஒரு சமாதானத்தின் மாதமாக அமைய நம்முடைய திருப்பெயரால வாழ்த்துகின்றேன். இந்த நாளிலேயும் நமக்கு தரப்பட்டிருக்கிற தியான பகுதியும் சமாதானம் என்பதை மையப்படுத்தியே தரப்பட்டிருக்கிறது. நான் வாசி கேட்ட யோவான் 16ஆம் அதிகாரம் 31 to 33 வசனங்கள் அவர்கள் இயேசு கிறிஸ்துவுடைய சீடர்களோடு கூட பேசின வார்த்தைகள். தன்னை குறித்து அவர்களுக்கு சொல்லுகிறார். தன்னுடைய இறுதி பாடுகள், மரணத்தை குறித்து அவர்களோடு கூட அவர் பேசிக் கொண்டிருக்கின்றார். நான் போவேன் என்பதை அவர்களுக்கு முன்னறிவிக்கின்றார். அப்பொழுது ஒரு செய்தியை அவர்களோடு கூட சொல்லுகிறார். 31வது வசனத்தை வாசியுங்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள். நம்முடைய சீடர்களை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை, இப்பொழுது நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள். ஏனென்று சொன்னால் ஆண்டவர் அவர்களோடு கூட இருந்தார். சரீர பிரகாரமாக அவர்களோடு கூட இருந்தார். அவர் செய்த காரியங்களை எல்லாம் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே சொல்லுகிறார், இப்பொழுது நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள், நான் உங்களோடு கூட இருக்கிறேன். தொடர்ந்து வாசிங்க. இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும். அது இப்பொழுது வந்திருக்கிறது. ஆனாலும் நான் தனிக்கிறேன், பிதா என்னுடனே கூட இருக்கிறார். அடுத்ததாக அவர்களை பார்த்து சொல்லுகிறார், இப்பொழுது நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள், நீங்கள் சிதறுண்டு ஓடும் காலம் வரும். அவனவன் தன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வருகிறது. அது வந்தும் ஆயிற்று. சிலர்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், அவர்களை அழைத்தவர், அவரை பின்பற்றும்படியாக, அவருடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்யும்படியாக அழைத்த அந்த சிலர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் சிதறுண்டு போகும் காலம் வரும். அது மாத்திரமல்ல, அப்படியே அவர் ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள், அவனவன் தன் இடத்துக்கு போவான். ஒருவேளை ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பிறகு நீங்கள் அந்த நிகழ்வுகளை யோசித்து பார்க்கிற போது, பேதுருவும் யோவானும் எங்க போனானுங்க? மீன் பிடிக்க தான் போனாங்க. அவனை எங்கிருந்து அழைத்தாரோ அதே இடத்துக்கு போயிட்டாங்க திரும்பி. அழகாக ஆண்டவர் அப்பொழுதே சொல்கிறார், அவன் தன் தன் இடத்துக்கு போவான். என்னை தனியே விட்டுவிடும் காலம் வருகிறது, அது இப்பொழுது வந்தும் ஆயிற்று. ஆனால் இதையெல்லாம் அவர்களுக்கு சொல்லிவிட்டு அவர் சொல்கிற வார்த்தை, ஆனாலும் நான் தனிக்கிறேன், பிதா என்னோட கூட இருக்கிறார். ஆனாலும் நான் தனிக்கிறேன், பிதா என்னோடு கூட. அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னார். ஆனால் இயேசு கிறிஸ்து அவருடைய சீடர்களுக்கு சொன்ன ஒரு வார்த்தை, நான் உங்களுக்காக வந்தேன், உங்களை நம்பினால் வரவில்லை, நீங்கள் ஓடி போவீர்கள் என்பது எனக்கு தெரியும். ஆனாலும் என் பிதா எப்பொழுதும் என்னோடு கூட இருக்கிறார்.
விசுவாசத்தை அவருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் தருவதுதான் ஆண்டவருடைய நோக்கம். உலகத்திலே மனிதர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் சொல்லி சென்ற செய்தி அதுதான். மனிதர்கள் எப்பொழுதும் உங்களை விட்டு ஓடி போவார்கள், மனிதர்கள் உங்களை விட்டு சிதறந்து போவார்கள், அவன் தன் இடத்துக்கு போவான். ஆனாலும் பிதா என்னோடு கூட இருக்கிறார் என்கின்ற விசுவாசத்தில் நிற்பதுதான் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் வைத்து சென்றிருக்கிற முன்மாதிரி. அதைத்தான் அடுத்த வசனத்தை இப்படியாக சொல்கிறார். 33வது வசனம் நாளுக்குரிய தியான பகுதி. அதுதான் வாசிங்கள். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு நான் தனித்திறேன், பிதா என்னோட கூட இருக்கிறார் என்று சொன்ன ஆண்டவர் அவர்களை பார்த்து சிலர்களை பார்த்து சொல்லுகிறார், என்னில் உங்களுக்கு சமாதானம் இருக்கும் பொருட்டு இவைகளை நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த ஆளை நம்பி நம்ம இவ்வளவு நாள் வந்துட்டோமே, இவர் பின்னாலே வந்துட்டோமே, இப்ப திடீர்னு இவரு நம்மள விட்டுட்டு போவாரு, நம்ம என்ன செய்ய போகிறோம், நமக்கு யார் துணையாக இருக்க போகிறார் என்கின்ற ஒரு பதட்டம் அல்லது பயத்தோடு கூட இருக்கிற சிலர்களை பார்த்து அவர் சொல்கிறார், என்னில் என் நிமித்தமாய் அல்லது என்னிடத்திலே உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த உலகம் உங்களை விட்டு சிதறுண்டு ஓடும், நீங்கள் நம்புகிற மனிதர்கள் உங்களை விட்டு ஓடி போவார்கள், உங்களுடைய குடும்பம் உங்களை விட்டு ஓடி போகலாம், உங்கள் உடன் பிறந்தவர்கள் உங்களை விட்டு ஓடி போகலாம். ஆனால் கடவுள் என்னோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் அதை முன்மாதிரியாக வைத்து அவர்களுக்கு சொல்லுகிறார், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும்படி இவைகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதுதான் அடுத்த வாக்கியங்கள் ரொம்ப ஆணித்தரமாக சொல்லுகிறார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த உலகத்தின் உபத்திரவங்கள் உண்டு என்பதை ஆண்டவர் ரொம்ப ஆழமாக சொல்லுகிறார். இன்னைக்கு நாம பல நேரங்களில் நம்ம ஆண்டவரிடத்தில் வருகிற போது, ஆண்டவரை அதிகமாய் தேடுகிற போது, ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிற போது, ஆண்டவரிடத்தில் நம்ம முழுமையாக ஒப்பு கொடுக்கிற போது நம்ம எதிர்பார்க்கிற ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, நமக்கு எந்த உபத்திரவமும் எந்த கஷ்டமும் எந்த பிரச்சனையும் நமக்கு இருக்கக்கூடாது. நான் அடிக்கடி சொல்ற ஒன்று, நாங்கள் பெரிய பெரிய இந்த வால் போஸ்டர் பண்ணுறதெல்லாம் பார்க்குற போதெல்லாம் நான் யோசிக்கிறது, உங்களுடைய வியாதிகள் நீங்கள், உங்களுடைய கடன் தொல்லைகள் நீங்கள், உங்களுடைய இது நீங்கள், அது நீங்கள், இதுக்காக நீங்கள் ஆண்டவரத்தில் வாங்க அப்படின்னு. அது அல்ல, ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்கின்ற விசுவாசத்தை வளர்த்துக் கொள்வதுதான் கிறிஸ்தவம். என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிற போது எனக்கு வருகிற எல்லா உபத்திரவங்களில் இருந்தும் நான் வெளியே வருவேன் என்கின்ற தைரியத்தை தருவதுதான் கிறிஸ்தவம். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். நான் வைத்திருக்கிற என்னுடைய திருமறை இப்படியா சொல்கிறது, ஆனாலும் தைரியமாயிருங்கள். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் தைரியமாயிருங்கள். எப்படி சாமி தைரியமா இருக்க முடியும் என்கின்ற கேள்வியை கேட்கிற போதுதான் அவர் சொல்கிறார், நான் உலகத்தை ஜெயித்தேன். இந்த உலகத்தில் மனிதனால் ஜெயிக்க கூடாத கடைசி சத்துரு, கடைசி உபத்திரவம் மரணம். இந்த உலகத்தில் மனிதனால் ஜெயிக்க கூடாத கடைசி உபத்திரவம் அல்லது கடைசி சத்துரு மரணம். நம் ஆண்டவர் மரணத்தையும் வென்றவர். இந்த உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின் வருகின்ற 4வது ஞாயிற்றுக்கிழமை நமக்கு தருகிற செய்தி அதுதான். உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் தைரியமாயிருங்கள், திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இந்த கடைசி மனிதனால் மேற்கொள்ள முடியாத, மனிதனால் வெற்றி கொள்ள முடியாத இந்த கடைசி உபத்திரவம் என்பது மரணம். அந்த மரணத்தையும் நான் ஜெயித்தவர், அந்த மரணத்தையும் ஜெயித்து நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஆகவே தான் ஆண்டவர் சொல்கிறார், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் இருக்கும் பொருட்டு இவைகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அந்த ஆண்டவர் மீது வைக்கிற விசுவாசம்,
நான் எந்த சூழ்நிலையில் நான் தனித்துகிறேன், பிதாவாகிய கடவுள் என்னோடு கூட இருக்கிறார். இந்த விசுவாசத்தை தான் ஆண்டவர் அவர் உயிரோடு இருக்கும்போது சொன்னார். அவர் உயிர் தெழுந்த பிறகு அதை நமக்குள்ளாக உறுதிப்படுத்துகிறார். நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னவர் வெறும் வார்த்தையினால் சொல்லி சென்றவர் அல்ல, அவர் அதை செய்து காட்டியவர். அவர் உலகத்தை ஜெயித்தவர். அந்த விசுவாசம் எனக்குள்ளாக இருந்தால் மாத்திரமே நம் ஆண்டவர் நமக்கு தருகிற அந்த சமாதானத்தை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். சமாதானத்தை நான் எப்படி பெற்றுக்கொள்வது? இன்னைக்கு நான் வாசி கேட்ட யாக்கோபின் நிருபத்தில் யாக்கோபு எழுதுகிற வார்த்தைகள், யாக்கோபின் நிருபம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசித்த அந்த பகுதிகளில் 19வது வசனத்திலிருந்து யாராவது வாசிங்கள். பேசுகிறதுக்கு பொறுமையாயும் கோபிக்கிறதுக்கு தாமதமாயும் இருக்கிறவர்கள் மனுஷருடைய கோபம் கடவுளுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்மாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதமாய் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் நான் எப்படி சமாதானமாய் வாழ்வது? என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும்படி உங்களுக்கு சொன்னேன் என்று ஆண்டவர் சொல்லி சென்றிருக்கிறாரே. இந்த சமாதானத்தை நான் எப்படி பெற்றுக்கொள்வது? இந்த சமாதானத்தை நான் என் வாழ்க்கையில எனக்கு சொந்தமாக்கிக் கொள்வதற்கு ஆண்டவர் எனக்கு சம்பாதித்து வைத்திருக்கிற இந்த சமாதானத்தை, உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், தைரியமாயிருங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன ஆண்டவர் எப்படி உலகத்தை ஜெயித்தார்? எப்படிப்பட்ட சமாதானத்தை அவர் நமக்கு வைத்து சென்றிருக்கிறார் என்று சொல்லி நாம் யோசிக்கின்ற போது யாக்கோபு அவருடைய அனுபவத்திலிருந்து ஆண்டவரை பார்த்தவனாக அவன் எழுதுகிற ஒரு அழகான வார்த்தைகள் தான் இந்த வார்த்தைகள். எந்த மனுஷனும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு தாமதமாயும் கோபிக்கிறதற்கு பொறுமையாயும் இருக்க கடவன். மனிதனுடைய கோபம் தேவ நீதியை நடப்பிக்கிறதில்லை. ஆகவே நீங்கள் எல்லாவித அழுக்கையும் பெருக்கமான துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லதுமான வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இவை அனைத்தையும் ஆண்டவருடைய வாழ்க்கையில பின்பற்றினவர், இவை அனைத்தையும் ஆண்டவருடைய வாழ்க்கையில கடைபிடித்தவர். பேதுருவும் இந்த வார்த்தைகளை எழுதுகிற போது அழகாக எழுதுகிறார். வேறு வார்த்தைகளை அவர் சொல்லுகிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21 வாசிங்க. நீங்கள் அவருடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி அவர் உங்களுக்கு மாதிரியை முன்வைத்து போயிருக்கிறார். அவர் பாவம் செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை காணப்படவும் இல்லை, அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு நம்மை ஒப்புவித்தார். போதும். யாக்கோபு சொல்லுகிற அதே வார்த்தைகளை பேதுரு இங்கே சொல்லுகிறார். அவர் எப்படிப்பட்ட மாதிரியை நமக்கு வைத்து சென்றிருக்கிறார், எப்படிப்பட்ட அடிசுவடுகளை அவர் நமக்கு வைத்து சென்றிருக்கிறார். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயில் வஞ்சனை காணப்படவில்லை, அவர் வையப்படுகிற போது பதில் வையவும் இல்லை, நம்மை பாடுபடுத்துகிறவர்களை பயமுறுத்தவில்லை. எல்லாவற்றிற்கு மேலாக கடைசியாய் மிக அழகான ஒரு காரியத்தை சொல்லுகிறான். நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு நம்மை ஒப்புவித்தார்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, என்னிடத்தில் சமாதானம் உண்டாயிருக்கும்படி இவைகளை நான் உங்களுக்கு சொன்னேன் என்று ஆண்டவருடைய சமாதானத்தை நாம் நமக்கு சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவர் நமக்கு வைத்து சென்றிருக்கிற அந்த மாதிரிகளை நாம் பின்பற்ற வேண்டும். அதைத்தான் யாக்கோபு சொல்லுகிறான். நான் வாசித்த அந்த பகுதியில எந்த மனுஷனும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவன். மனுஷனுடைய கோபம் அவருடைய நீதியை நடப்பிக்கிறது இல்லை. ஆகவே இந்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம், 21வது வசனம். ஆகவே வாசிங்க. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லதுமான வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். சகலவிதமான அழுக்கையும் எல்லாவிதமான துர்க்குணத்தையும் உங்கள் இருதயத்திலிருந்து நீக்கிவிட்டு, அழகாக சொல்கிறான் யாக்கோபு. நான் அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை உண்டு. ஒரு இடத்தை நிரப்ப வேண்டும் என்று சொன்னால் அந்த இடத்தை போல என்ன பண்ணணும்? காலியாகும். ஒரு பாத்திரத்தில் தண்ணி குடிக்கணும் அப்படின்னா அந்த பாத்திரத்தில் இருக்கிற பழைய தண்ணியை நாம காலி பண்ணாதான் அந்த புதிய பாத்திரத்தில் ஒரு புதிய நீரை நீங்கள் நிரப்ப முடியும். நீங்க அப்படியே சொல்ற எல்லாவித அழுக்கையும் நெருக்கமான துர்க்குணங்களையும் நீங்கள் ஒழித்து விட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதுமாயும் உங்கள் ஆத்துமாவை ரட்சிக்க வல்லதுமாயும் இருக்கிற கடவுளுடைய வசனங்களை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த வசனம் உங்களுடைய இருதயத்திற்குள் இருந்தால் மாத்திரமே ஆண்டவர் உங்களுக்கு வைத்து சென்ற சமாதானத்தை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள முடியும். அந்த சமாதானத்தை அனுபவிக்க முடியும். நம்ம பல நேரங்களில் சொல்றோம், என் வாழ்க்கையில சமாதானமே இல்லை, என் வாழ்க்கையில சமாதானமே இல்லை, வாழ்க்கையில் சமாதானம் இல்லை என்று சொல்றாங்க. ஒரே காரணம் யார்தான்? நீ மட்டும்தான். என் வாழ்க்கையில சமாதானம் இல்லை என்று சொன்னால் திருமறை சொல்லுகிற வார்த்தையின்படியாக அதுக்கு ஒரே காரணம் யார்தான்? நாம மட்டும். ஆனா நாம பல நேரங்கள் அதை உணர்றது இல்லை. நம்ம என்ன சொல்றோம்? என் வாழ்க்கையில சமாதானமே இல்லை, என் வாழ்க்கையில சமாதானமே இல்லைன்னு ஒரு டிவியில் அந்த ஒரு இதுக்கு வரும், அந்த டேபிள் மேட்ச் அந்த மாதிரி மேல் வீட்டில் இருக்குது, கீழ் வீட்டில் இருக்குது, பக்கத்து வீட்டில் இருக்குது, எல்லா வீட்லையும் இருக்குதுங்கிற மாதிரி நம்ம எல்லா வீட்டையும் காரணம் காமிச்சிக்கிறோம். அல்லது எல்லா மனிதர்களையும் காரணம் காட்டி கொண்டு இருக்கிறோம். நீ சமாதானம் இல்லை என்று சொல்லுகிறாய் என்று சொன்னால் அதுக்கு ஒரே காரணம் யார் தான்? இன்னும் ஆண்டவருடைய வார்த்தைகளை இருதயத்திலே சரியாய் ஏற்றுக்கொள்ளவில்லை. இருதயத்திலே அழுக்கும் துர்க்குணமும் இருக்கிற போது சமாதானம் காணப்பட முடியாது. உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, அவமானங்கள் உண்டு. உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் எல்லாரும் நல்லவர்கள் கிடையாது. உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாரும் உனக்கு நீ நினைக்கிறபடி இருக்கிறவர்கள் கிடையாது. நீ சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாரும் இந்த உலகம் நாம் விரும்புகிறபடி அல்ல. இந்த உலகத்தை நம்மளால என்ன பண்ண முடியாது, தீர்மானிக்கவே முடியாது. நம்ம கிட்ட நல்லா பேசுறவங்க நாம நல்லா நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா அவன் போய் பின்னால நம்மளை பத்தி என்ன பேசுறான் நம்மளுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட உலகத்திலே தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு, ஆனால் நான் உலகத்தை ஜெயித்து திடன் கொள்ளுங்கள், தைரியமாயிருங்கள். அந்த தைரியம் எப்படி வருகிறது என்று சொன்னார் யாக்கோபு சொல்லுகிற வண்ணமாக நம்முடைய வகுத்தில் இருக்கிற அழுக்கை துர்க்குணத்தை எல்லாவற்றையும் மற்றவர்களை பற்றின எண்ணங்களை எல்லாம் நீக்கி போட்டு ஆண்டவருடைய வசனம் உன்னுடைய இதயத்தில் நாட்டப்பட்டதாகவும் உன் ஆத்துமாவை ரட்சிக்க வல்லதுமான ஆண்டவருடைய வசனத்தை நீங்கள் சாந்தமாய் பொறுமையாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் ஆண்டவர் சொன்ன அந்த சமாதானத்தை நாம் நமக்கு சொந்தமாக்கிக் கொள்ள முடியும். அதனாலதான் இன்னைக்கு நாம் வாசித்த பழைய ஏற்பாட்டின் பகுதியில் அந்த பகுதி இப்படியாக முடிகிறது. ஏசாயா 57ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். சமாதானம் இல்லை என்று என் கடவுள் சொல்லுகிறார்.
முழுசா வாசிங்க. 4வது வாசி சேர்த்து வாசி. துன்மார்க்கரோ கொந்தளிக்கும் கடலை போல் இருக்கிறார்கள். அது அமர்ந்திருக்க கூடாமல் அதில் தளங்கள் சேற்றையும் அழுக்கையும் கரையில் ஒதுக்குகிறது. துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று என் கடவுள் சொல்கிறார். ரொம்ப அழகான ஒரு காரியத்தை சொல்கிறார் பாருங்க. ஒரு உதாரணத்தை சொல்கிறான் ஏசாயா தீர்க்கன். துன்மார்க்கர் கொந்தளிக்கின்ற கடலை போன்றவர்கள். அது அமைதியாக இருக்காது. கொந்தளிக்க கொந்தளிக்க என்ன ஆகுது? சேற்றையும் அழுக்கையும் அது வெளியே தள்ளிக்கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு பல நேரங்களிலே நம்முடைய இருதயம் இப்படிப்பட்ட ஒரு கொந்தளிக்கின்ற கடலை போலவே இருக்கிற போது அது நமக்குள்ளா இருக்கிற சேற்றையும் அழுக்கையும் மாத்திரமே வெளியே கொண்டு வருகிறது. அப்படியாய் கொண்டு வருகிற போது நாமளும் சமாதானமா இருக்க முடியாது, நம்மை சுற்றி இருக்கிறவர்களும் சமாதானமாய் இருக்க முடியாது. ஏசாயா தீர்க்கனுடைய இந்த வசனம் ஏசாயா 57:21 யாக்கோபினுடைய 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை இரண்டையும் நீங்கள் இந்த நாளில் சரியாய் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறீர்கள். யாக்கோபு மிக தெளிவாக சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் இருதயத்தில் அழுக்கையும் துர்க்குணத்தையும் ஒழித்து விட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதும் உங்கள் ஆத்மாவை ரட்சிக்க வல்லதுமான ஆண்டவருடைய வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தைகள், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு நான் இவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்வதற்கு முன்பதாக சொன்ன அவருடைய ஸ்டேட்மெண்ட், அந்த வாக்கியம் ரொம்ப முக்கியம். நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு ஓடி போவீர்கள், ஆனாலும் நான் தனித்திறேன், பிதாவாகிய கடவுள் உங்களோடு கூட இருக்கிறேன். இந்த விசுவாசம் இருந்தால்தான் மற்ற மற்ற இடங்களுக்கு உங்களால் என்ன பண்ண முடியும்? நகர முடியும். நான் தனித்திறேன், பிதாவாகிய கடவுள் என்னோடு கூட இருக்கிறார். அதனாலதான் தைரியமா சொல்றார், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டு. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பண்டிகை பின்னதான இந்த 4வது ஞாயிற்றுக்கிழமையிலேயும் நம்மோடு கூட பேசுகிற இந்த வார்த்தைகள் சமாதானம். ஆண்டவர் இந்த உலகத்தில் நமக்கென்று அதை சம்பாதித்து வைத்திருக்கின்றார். பல நேரங்களிலே தனித்து விடப்பட்டார். பல நேரங்களில் சிலர்கள் அவர்களை விட்டு ஓடி போனார்கள், அல்லது மறுதளித்தார்கள், அவரை காட்டி கொடுத்தார்கள். ஆனாலும் அவர்களுக்கு அவர் கடைசியாய் சொல்லுகிற காரியம், நீங்கள் ஓடி போவீர்கள், ஆனாலும் நான் தனித்திறேன், பிதாவாகிய கடவுள் என்னோடு கூட. இந்த உலகத்திலே பல நேரங்களில் ஒருவேளை நீங்களும் நானும் கூட நம்ம ஒரு தனிமையை நம்முடைய வாழ்க்கையில உணர்கிற போது, ஒரு வெறுமையை நம்முடைய வாழ்க்கையில உணர்கிற போது, திருமறையின் வார்த்தைகள் நம்மோடு கூட பேச வேண்டும். நான் தனித்திறேன், பிதாவாகிய கடவுள் என்னோடு கூட இருக்கிறார். அந்த விசுவாசம் எனக்குள்ளாய் வருகிற போது, அந்த வார்த்தைகள் என் இதயத்திற்குள்ளாக வருகிற போது, என் உலகத்தில் அழுக்கு அல்ல, துர்க்குணம் அல்ல, கோபம் அல்ல, எரிச்சல் அல்ல, சமாதானத்தை சொந்தமாக்கிக் கொள்ள முடியும். சமாதானத்தை நான் எனக்கு பெற்றுக்கொள்ள முடியும். கிறிஸ்தவர்களாக நீங்களும் நானும் ஆண்டவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளாக, எல்லா சூழ்நிலையும் ஆண்டவரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாக நாம் இருக்கின்ற போது, நம் சமாதானம் இல்லை என்று சொன்னால் நம் ஆண்டவரை நாம் தூஷிக்கிறவர்களாய் மாறிப்போம். அவருடைய வார்த்தைகளிலே விசுவாசம் இல்லாதவர்களாக நாம் இதிலே சமாதானம் இல்லை என்று சொன்னால் என் ஆண்டவருடைய நாமத்தை நான் தூஷிக்கிறவனாய் மாறி போவேன். அதற்காக ஆண்டவர் உங்களை என்னை அழைக்கவில்லை. அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக, அவருடைய நாமத்தை துதிக்கும்படியாக, அவருடைய நாமத்தை நன்றி சொல்லும்படியாக நீங்கள் நானும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த புதிய மாதத்தில் அவனுடைய நினைவுகள் தீமைக்கல்ல, அவை சமாதானத்துக்கு ஏதுவானவைகள் என்று சொல்லியிருக்கிற வாக்குத்தத்த வார்த்தையின்படியாக இந்த நாளிலேயும் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும்படி இவைகளை சொல்லுகிறேன். உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், தைரியமாயிருங்கள். நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகத்தை ஜெயித்த ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொன்னார். உலகத்தை ஜெயித்த ஆண்டவரை நான் ஆராதிக்கிற மகனாக இருக்கிறேன் என்று சொன்னால், நான் தோல்வியை கண்டு பயப்படக்கூடாது, நான் தனிமையை கண்டு பயப்படக்கூடாது. என் ஆண்டவர் நியாயமாய் தீர்ப்பு செய்கிற ஒரு கரத்திலே தன்னை ஒப்பு கொடுத்த ஆண்டவர் அந்த முன்மாதிரியை நமக்கு வைத்து சென்றிருக்கிறார். நியாயமாய் தீர்ப்பு செய்கிற பிதாவிடத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கிற அனுபவம் இருக்கும் என்று சொன்னார். நம்முடைய வாழ்க்கையில சமாதானமாய் இருக்க கற்றுக்கொள்ள முடியும். இனி நாம் கிறிஸ்தவர்களாக, ஆண்டவருடைய பிள்ளைகளாக சமாதானம் இல்லை என்று சொன்னால் அதற்கு காரணம் நான் மட்டுமே, என் ஆண்டவர் அல்ல. என் ஆண்டவர் எனக்கு சமாதானத்தை வைத்து சென்றிருக்கிறார். 14ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிற போது அழகாக சொல்கிறார், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து செல்கிறேன். இந்த உலகம் கொடுக்கவும் எடுக்கவும் கூடாத என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன். ஒரு கிறிஸ்தவனுடைய வார்த்தைகளோ வாயிலோ எனக்கு சமாதானம் இல்லை என்பது வரக்கூடாது. சமாதானம் இல்லை என்று சொன்னால் அவனுடைய வார்த்தை இன்னும் இருதயத்திலே நாட்டப்படவில்லை என்ற அர்த்தம். அவனுடைய வார்த்தை இன்னும் உன் வாழ்க்கைக்குள்ளாக வரவில்லை என்ற அர்த்தம். சமாதானத்தின் ஆண்டவர் சமாதானத்தை நமக்கு வைத்து சென்றிருக்கிறார். புதிய மாதமும் சமாதானத்தின் மாதமாக நம் ஒவ்வொருவருக்கும் அமைய ஆண்டவர் தாமே கிருபை செய்து வழி நடத்தி